மனுஷன் வாழுற இந்த உலகத்துல எல்லாமே ஒரு நாள் அழியுதுப்பா. இன்னைக்கு நீங்க பாக்குற பெரிய பங்களா, கோடி கோடியா வச்சிருக்கிற பணம், ஏன் நேத்து வரைக்கும் உங்களோட பேசிட்டு இன்னைக்கு மண்ணுக்குள்ள போயிட்ட ஒரு மனுஷனோட உடம்பு வரைக்கும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிஞ்சு போயிடுது. ஆனா இந்த உலகத்துல எல்லாமே அழிஞ்ச பிறகும் காலம், நேரம், பிரபஞ்சம் எல்லாத்தையும் தாண்டி எதுவுமே மாறாம அப்படியே நிக்குதே. அது என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ராத்திரி தூங்க போகும்போது மொட்டை மாடியில படுத்துட்டு அந்த விண்மீன்களை பார்க்கறப்போ, நான் யாரு, இங்க எதுக்காக வந்திருக்கேன், என்னை இயக்கும் அந்த பேராற்றல் எது அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி பொறி தட்டுமே. அதை கவனிச்சிருக்கீங்களா? அந்த கேள்விதான் மனுஷனை மிருகத்திலிருந்து மாத்தி ஒரு ஞானியா மாத்துற புள்ளி. அங்கதான் ஆரம்பிக்குது இந்த சனாதன தர்மம் அப்படின்ற ஒரு ஆதி அந்தமில்லா பெருவெளி. இன்னைக்கு ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் இதை பத்தி ஏதேதோ பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே சனாதன தர்மம்னா என்னன்னு இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும்னா நாம வெறும் புத்தக அறிவை வச்சு பேசக்கூடாது. அது நம்ம ரத்தத்திலையும் மூச்சு காத்துலையும் கலந்த ஒரு உணர்வு. சனாதனம் அப்படின்னா என்றென்றும் அழியாத, ஆதியும் அந்தமும் இல்லாத அப்படின்னு அர்த்தம். தர்மம் அப்படின்னா ஒரு பொருளோ அல்லது ஒரு உயிரோ இயங்குவதற்கான அடிப்படை குணம் அப்படின்னு அர்த்தம். நெருப்போட தர்மம் சுடுறது, தண்ணியோட தர்மம் குளிர்விக்கிறது. அப்போ மனுஷனோட தர்மம் என்ன, இந்த பிரபஞ்சத்தோட தர்மம் என்ன? இதைத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி இருந்தாராம். அவர்கிட்ட இல்லாத வசதியே இல்லை, ஆனா மனசுக்குள்ள நிம்மதியே இல்லை. தினமும் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு ஏமாற்றம். அவர் ஒரு நாள் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சன்னியாசியை பார்க்க போனாரு. சுவாமி, என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. இந்த வாழ்க்கையோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாராம். அந்த சன்னியாசி சிரிச்சுட்டே பக்கத்துல இருக்கிற ஒரு ஆழமான கிணத்தை காட்டி, தம்பி, அந்த கிணத்துக்குள்ள எட்டிப்பாரு, என்ன தெரியுதுன்னு சொல்லு அப்படின்னாரு. வியாபாரி எட்டி பார்த்துட்டு, சுவாமி, தண்ணி ரொம்ப தெளிவா இருக்கு, என் முகம் அப்படியே தெரியுது அப்படின்னாரு. உடனே சன்னியாசி ஒரு கல்லை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டாரு. இப்போ தண்ணி அலபாய ஆரம்பிச்சது. இப்ப பாருப்பா, என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாரு. வியாபாரி, என் முகம் இப்ப சரியா தெரியல, எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு அப்படின்னாரு. அந்த சன்னியாசி சொன்னாரு, இதுதான்ப்பா உன் மனசு. பிரபஞ்சம் முழுக்க ஒரு பேராற்றல் அமைதியா இருக்கு. ஆனா உன்னோட ஆசை, கோபம், பயம் அப்படின்ற கற்களை நீயே உள்ள போட்டு உன்னோட ஆன்மாவை நீ பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்க. அந்த அலை அடங்குற வரைக்கும் அமைதியா இருக்கிறது தான் தர்மம் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம மனசும் தினமும் இப்படித்தானே அலபாய்ஞ்சிட்டு இருக்கு. காலையில எழுந்த உடனே போனை பார்க்கறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் 1000 எண்ணங்கள், 1000 குழப்பங்கள். இதுக்கெல்லாம் நடுவுல நமக்கான உண்மையான அமைதி எங்க இருக்கு? நம்ம முன்னோர்கள் இந்த தர்மத்தை வெறும் மதமா பார்க்கலப்பா. அது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு அறிவியல், எல்லாவற்றுக்கும் மேலாக அது ஒரு ஆன்மீக தேடல். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவிலும் அந்த இறைத்தன்மை இருக்குன்னு அவங்க நம்பினாங்க. நீங்க ஒரு மரத்தை பார்த்தாலும் சரி, ஒரு எறும்பை பார்த்தாலும் சரி, ஏன் உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்தாலும் சரி, அங்க இருக்கிறது அதே ஒரே ஒரு பேராற்றல் தான். இதத்தான் உபனிஷதங்கள் தத்துவமசி, அதாவது அதுவே நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது. ஆனா நாம என்ன பண்றோம்? அவன் வேற, நான் வேற, இந்த மதம் வேற, அந்த மதம் வேற அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பார்த்து நமக்குள்ளேயே ஒரு சுவரை எழுப்பிக்கிறோம். உண்மையில இந்த சனாதன தர்மம்ன்றது ஒரு திறந்த வெளி பெருங்கடல் மாதிரி. இங்க யாரும் உங்களை இதைத்தான் நம்பணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தல. உங்களுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கு நீங்களே விடை தேடிச்சிறதுக்கான முழு சுதந்திரத்தை இந்த தர்மம் உங்களுக்கு கொடுக்குது. நீங்க கடவுளை உருவமா கும்பிடலாம், இல்ல அருவமா கும்பிடலாம், இல்ல இயற்கையே கடவுளா வழிபடலாம். ஏன், எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்ற சார்வாக தத்துவத்தை கூட தன் வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு தாங்குற ஒரே தர்மம் இந்த தர்மம் தான். ஏன்னா இங்க தேடல் தான் முக்கியம், திணிப்பு கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகளை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ பேர் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. அந்த நேரத்துல எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு நப்பாசை இருந்திருக்குமே, எல்லாம் சரியாயிடும், கால மாற்றத்துல என் கஷ்டம் தீரும் அப்படின்னு. அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருது? அதுதான் உங்க ஆன்மாவுக்குள்ள இருக்கிற அந்த மாறாத தர்மத்தோட வெளிப்பாடு. இந்த உடம்பு அழியலாம், ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா அழியாதது. அது பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு பெருவழி. அந்த பெருவழியை நோக்கி உங்களை கூட்டிட்டு போறதுதான் இந்த ஸ்பீச்சோட நோக்கம். இப்போ இந்த தத்துவத்தோட உச்சக்கட்ட ரகசியமான ஏக வஸ்து அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரலாம்.
ஏகம்னா ஒன்னு, வஸ்துனா பொருள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் இந்த பிரபஞ்சமும் ஒரே ஒரு மூலப்பொருளால தான் ஆனதுன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. எப்படி ஒரு தங்க நகை கடையில இருக்கிற வளையல், நெக்லஸ், தோடு எல்லாமே வெளியே பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி இருந்தாலும் அதை உருக்கி பார்த்தா கடைசியில தங்கம் மட்டும்தான் நிக்குமோ, அதே போலதான் நீங்க, நான், மரங்கள், நதிகள், விலங்குகள் எல்லாமே வெளியே பார்க்க வேற வேற உருவத்துல இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற உயிராற்றல், அந்த பரம்பொருள் ஒன்னே ஒண்ணுதான். யோசிச்சு பாருங்க, இந்த ஏகவஸ்து தத்துவத்தை ஒருத்த மனசார புரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு எப்படி இன்னொருத்த மேல கோபமோ பொறாமையோ வெறுப்போ வரும்? ஏன்னா தனக்கு முன்னாடி நிக்கிறவனும் தனக்குள்ள இருக்கிற அதே ஆற்றலோட இன்னொரு வடிவம்தான் அப்படின்ற ஞானம் அவனுக்கு வந்துடும். நாமெல்லாம் கடல்ல வர்ற அலைகள் மாதிரிப்பா. அலைகள் வேணா சின்னதாவோ பெருசாவோ இருக்கலாம், ஆனா அத்தனை அலைகளும் கடைசியில அதே கடல் தண்ணி தானே. இந்த உண்மையை உணர்றப்போதான் மனுஷனோட அகங்காரம் மொத்தமா அழியுது. நாம ஏதோ இந்த உலகத்துல தனியா பிரிக்கப்பட்ட ஒரு துண்டு கிடையாது, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி அப்படின்ற பேரானந்த பெருநிலை நமக்குள்ள பிறக்கும். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு நியாயமான கேள்வி கொடையும், யோ அண்ணே, நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாத்தான் இருக்கு, ஆனா கடவுள் ஒருத்தர் தான்னா அப்புறம் ஏன் இங்க இத்தனை சாமிகள் இருக்கு? சிவன், விஷ்ணு, பிரம்மா, மாரியம்மா, காளியம்மா, முனியப்பன், மாடன் அப்படின்னு ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெருவு இத்தனை வடிவங்கள் ஏன் இருக்கு? சனாதன தர்மத்துல 33 கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்களே, இதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுது. இந்த இடத்துல தான் சனாதன தர்மத்தோட ஆகச்சிறந்த பக்குவமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான சயின்ஸும் ஒளிஞ்சிருக்கு. இதை நாம இன்னைக்கு ரொம்ப எளிமையா உடைச்சு பார்க்க போறோம். எல்லா மனுஷனோட மனசும் ஒரே மாதிரி யோசிக்காது. ஒருத்தனுக்கு அமைதியா தியானம் பண்ண பிடிக்கும், அவனுக்கு சிவபெருமானோட அந்த கைலாச வாசம் பிடிக்குது. இன்னொருத்தனுக்கு வாழ்க்கையில கடமைகளை சரியா செய்யணும், தர்மத்தை காக்கணும்னு தோணும், அவனுக்கு கையில் கோதண்டத்தை ஏந்திய ராமபிரான பிடிக்குது. இன்னொருத்தனுக்கு கஷ்டங்கள் வர்றப்போ மனசுக்குள்ள ஒரு பயம் வருமே, நமக்குன்னு யாருமே இல்லையா, நம்மளை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு. ஆனா ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு மனிதரோ அல்லது ஒரு நல்ல எண்ணமோ வந்து உங்களை அந்த இருட்டிலிருந்து தூக்கி இருக்கும். அந்த நேரத்துல உங்க கண்ணுக்கு அவங்க தான் கடவுளா தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ கடவுள்ன்றவர் ஏதோ வானத்திலிருந்து குதிக்கிறவர் கிடையாதுப்பா. நமக்கு தேவையான நேரத்துல தேவையான வடிவத்துல வர்ற அந்த ஒரே ஒரு பேரன்போட வெளிப்பாடுதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல மனுஷன் என்ன பண்றான்னா, என் சாமி தான் பெருசு, உன் சாமி சிறுசு அப்படின்னு சண்டை போட்டுக்கிறான். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? உண்மை ஒன்றுதான், ஆனா அறிஞர்கள் அத பல பெயர்கள்ல கூப்பிடுறாங்க. இதத்தான் நம்ம சாஸ்திரங்கள் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு சொல்லுது. இந்த பக்குவம் நமக்குள்ள வந்துட்டா உலகத்துல இருக்கிற எந்த உயிரையும் நம்மால வெறுக்கவே முடியாது. எல்லாரையும் நம்மோட ஒரு பகுதிதான் அப்படின்னு பார்க்க தோணும். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க போடுற சண்டையெல்லாம் வெறும் பேருக்கும் புகழுக்கும் தானே தவிர உண்மையான ஆன்மீக தேடலுக்கு கிடையாது என்ற அக்மார்க்கு உண்மை நமக்கு தெள்ளத் தெளிவா புரிஞ்சிடும். இப்போ நாம மிக முக்கியமான பல பேரோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரகசியத்துக்குள்ள போக போறோம். அதுதான் புனர்ஜென்மம், அதாவது மறுபிறவி. மனுஷ வாழறப்போ என்ன வேணா ஆட்டம் போடலாம், ஆனா செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அம்புட்டுதானா இல்ல இதுக்கப்புறம் எதுவும் இருக்கா அப்படின்ற கேள்வி வரப்போ மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துடும். சனாதன தர்மம் இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சிய ரொம்ப ஆழமா ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கோட விளக்குது. இதை ஏதோ பயமுறுத்துற கதையா பார்க்காம வாழ்க்கையோட யதார்த்தமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி ஓடலாம். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறப்பவே பணக்கார வீட்டுல பிறக்குது, சொகுசா வாழுது. ஆனா இன்னொரு குழந்தை பிறக்கிறப்பவே ஏழை வீட்டுல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற இடத்துல பிறக்குது. ஏன் இந்த உலகத்துல இவ்வளோ பாரபட்சம்? கடவுள் கண்ணை மூடிக்கிட்டா தீர்ப்பு எழுதுறாரு அப்படின்னு தோணுதா இல்லையா? இந்த கேள்விக்கு உலகத்துல இருக்கிற எந்த ஒரு தத்துவத்தாலும் நேரடியா பதில் சொல்ல முடியாது, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அதுதான் புனர்ஜென்மம் மற்றும் கர்மவினை தியரி. இந்த பிறவியில நாம அனுபவிக்கிற எல்லாமே போன பிறவிகள்ல நாம சேர்த்து வச்ச கணக்கோட தொடர்ச்சி தான். இதை நல்லா புரிஞ்சுக்க ஒரு உதாரணத்தை கவனிங்க. நாம எல்லாரும் மொபைல் ஃபோன் பயன்படுத்துறோம். அதுல ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்னு தாண்டி தேர்ட் லெவல்ல விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு ஃபோன்ல சார்ஜ் தீந்து போய் ஆஃப் ஆயிடுது. இப்போ ஃபோன் செத்து போச்சுன்னு அர்த்தமா? இல்ல, சார்ஜ் தீந்துடுச்சு, அவ்வளோதான். மறுபடி நீங்க சார்ஜர்ல போட்டு ஃபோனை ஆன் பண்ணி அந்த கேம்குள்ள போனீங்கன்னா கேம் முதல்ல இருந்து ஆரம்பிக்குமா?
இல்ல, நீங்க கடைசியா எந்த லெவல்ல எந்த பாயிண்ட்ல கேமை விட்டீங்களோ அங்கிருந்து தான் தொடரும். அதே போல தான் நம்ம ஆன்மாவும். இந்த உடம்புன்றது வெறும் பேட்டரி மாதிரி தான், அது தீர்ந்த உடனே அழியுது. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா தான் சேர்த்து வச்ச ஆசைகள், பாவ புண்ணியங்கள், கர்ம வினைகள் எல்லாத்தையும் ஒரு மெமரி கார்டு மாதிரி சுமந்துக்கிட்டு அடுத்த பிறவி அப்படின்ற புது போன்குள்ள, அதாவது புது உடம்புக்குள்ள போய் உட்காந்துக்குது. நீங்க போன ஜென்மத்துல எந்த பக்குவத்துல வாழ்க்கைய விட்டீங்களோ அங்கிருந்து தான் இந்த ஜென்மத்தோட ஆரம்பம் அமையுது. அதனால தான் பகவத்கீதையில கண்ண பரமாத்மா ரொம்ப அழகா சொல்றாரு, மனுஷன் எப்படி அழுக்கான உடைகளை தூக்கி போட்டுட்டு புது துணியை மாத்திக்கிறானோ அதே போலதான் ஆன்மாவும் பழைய உடம்பை தூக்கி போட்டுட்டு புது உடம்பை எடுக்குது அப்படின்னு. மரணங்கிறது ஒரு முடிவே கிடையாதுப்பா, அது ஒரு சின்ன கமா மட்டும்தான், ஃபுல் ஸ்டாப் கிடையாது. ஆனா இந்த பிறவி சுழற்சியிலே நம்ம எத்தனை காலம்தான் சுத்திக்கிட்டு இருக்கிறது? காலையில எந்திரிக்கிறது, சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, அப்புறம் சாகிறது, மறுபடியும் பிறக்கிறது. இது ஒரு முடிவில்லாத லூப் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தா அதுக்கு என்னதான் தீர்வு? இங்கதான் முக்தி அப்படின்ற வார்த்தை வருது. முக்தி அல்லது மோக்ஷம்னா ஏதோ செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போறது கிடையாது. இந்த பிறவி சுழற்சியை உடைச்சு அந்த மெமரி கார்டில் இருக்கிற டேட்டாவை மொத்தமா ஃபார்மேட் பண்ணிட்டு அந்த மூலப்பொருளான ஏக வஸ்து கூட கலக்கிறது தான் உண்மையான முக்தி. நமக்கு ஏன் மறுபிறவி எடுக்குது தெரியுமா? ஆசையினால மட்டும்தான். எனக்கு அது வேணும், இது வேணும், நான் இன்னும் அதை அனுபவிக்கல அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள விதைக்கிற ஒவ்வொரு ஆசையும் அதை அனுபவிக்கிறதுக்காக அடுத்த உடம்பு நோக்கி நம்ம கூட்டிட்டு போயிடும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஓட்டப்பந்தயத்துல என்னைக்கு தான் எனக்கு இது போதும், நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்ல போறீங்க? ஒரு ஆசை தீர்ந்தா அடுத்த ஆசை தலை தூக்குது. இந்த ஆசை வலைக்குள்ள சிக்கி இருக்கிற வரைக்கும் மரண பயமும் இருக்கும், மறுபிறவியும் இருக்கும். எப்போ ஒருத்தன் கடமைகளை சரியா செஞ்சு பலனை எதிர்பார்க்காம ஆசைகளை துறந்து வாழ பழகிறானோ அப்போ அவனோட கர்ம கணக்கு பூஜ்யமாகுது. கணக்கு தீர்ந்தா அப்புறம் ஏது பிறவி? அவன் அப்படியே பிரபஞ்ச பேரொளியோட கலந்துடுவான். இப்போ நாம சனாதன தர்மத்தோட ஆகச் சிறந்த, உலகமே இன்னைக்கு ஆச்சரியமா பார்க்குற ஒரு மிக முக்கியமான தத்துவத்துக்குள்ள நுழைய போறோம். அதுதான் கர்ம வினை. இன்னைக்கு இருக்கிற பசங்க இதையே இங்கிலீஷ்ல வாட்ஸ் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஆனா இது ஏதோ சும்மா ஸ்டைலுக்காக சொல்ற வார்த்தை கிடையாதுப்பா. இது இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அசைக்க முடியாத துல்லியமான கணக்கு விதி. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட சிம்பிள் லாஜிக். நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நமக்கு ஒரு கோபம் வரும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, எல்லாருக்கும் நல்லது தான் நினைச்சேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஊரையே ஏமாத்திட்டு ஜாலியா சொகுசு கார்ல சுத்துறானே, அவனுக்கு ஏன் ஒரு கேடும் வரல? கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ள இரத்த கண்ணீர் வடிக்கிறப்போ இந்த கர்ம விதி தான் நமக்கான பதில சொல்லுது. கர்மம்னா ஒண்ணுமில்லப்பா, நீங்க செய்யற செயல், அந்த செயலோட விளைவு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் கர்மம். இந்த உலகத்துல எந்த ஒரு செயலும் வீணா போகாது. நீங்க செய்யற சின்ன நல்ல காரியமும் சரி, யாருக்கும் தெரியாம செய்யற சின்ன துரோகமும் சரி, பிரபஞ்சத்தோட கம்ப்யூட்டர்ல அப்படியே பதிவாகிடும். அதுக்கான பலனை நீங்க அனுபவிச்சே தீரணும். இதை தெளிவா புரிஞ்சிக்க ஒரு உதாரணத்தை கவனிங்க. ஒரு மனுஷன் ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கான்னு வச்சுக்கோம். அவனோட போன மாச சம்பளத்திலிருந்து ஒரு 50,000 ரூபாயை எடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இந்த மாசம் அவனுக்கு வேலை போயிடுச்சு, கையில ஒரு பைசா கூட சம்பளம் வரல. இப்போ அவனோட தற்போதைய நிலைமை என்ன? வேலை இல்ல, வருமானம் இல்ல. ஆனா அவன்கிட்ட பணம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவன் போன மாசம் சேர்த்து வச்ச அந்த 50,000 ரூபாய் டெபாசிட் அவனுக்கு கை கொடுக்கும். அதே போலதான் இன்னொருத்தன் இருக்கான். அவனுக்கு இந்த மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வருது. ஆனா அவன் போன மாசம் கண்டமெனிக்கு கார்டுல லோன் வாங்கி பயங்கரமான கடன்காரனா இருக்கான். இப்போ அவனுக்கு சம்பளம் வந்தாலும் அந்த பணம் முழுக்க கடனுக்கே சரியா போயிடும், கையில ஒண்ணுமே நிக்காது. இதே லாஜிக் தான் கர்ம வினையிலையும் நடக்குது. இன்னைக்கு ஒருத்தன் தப்பு பண்ணிக்கிட்டே நல்லா இருக்கான்னா அதுக்கு காரணம் அவன் போன ஜென்மத்துல செஞ்சு வச்ச புண்ணியம் அப்படின்ற ஃபிக்ஸட் டெபாசிட் இன்னும் முடியல, அது அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த டெபாசிட் தீர்ந்த அடுத்த நொடி அவன் செஞ்ச பாவத்துக்கான வட்டி முதலுமா வந்து அவன் கழுத்தை நெரிக்கும். அதே போல நீங்க இன்னைக்கு நல்லதே செஞ்சாலும் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க போன ஜென்மத்துல வாங்கின பாவம்ன்ற கடன் உங்களை ஆட்டி படைக்குது. நீங்க நல்ல காரியங்கள் செய்ய செய்ய அந்த பழைய கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சிட்டே வரும். கடன் தீர்ந்த உடனே உங்களோட புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும். பிரபஞ்சத்தோட நீதிமுறையில என்னைக்குமே தப்பு நடக்காதுப்பா. அது லேட்டா வரலாம், ஆனா லேட்டஸ்டா வரும்.
சனாதன தர்மத்துல கர்மாவை 3 வகையா பிரிச்சு சொல்றாங்க. முதலாவது சஞ்சித கர்மா, அதாவது நாம பல 100 ஜென்மங்களா சேர்த்து வச்சிருக்கிற மொத்த பாவ புண்ணியங்களின் மூட்டை. ரெண்டாவது பிராரப்த கர்மா, அந்த பெரிய மூட்டையிலிருந்து இந்த ஒரு பிறவியில நாம அனுபவிக்கிறதுக்காக மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிற ஒரு சின்ன பகுதி. நாம பிறக்கிற குடும்பம், நம்ம உடம்பு, நமக்கு வர்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இந்த பிராரப்த கர்மாவால தான் தீர்மானிக்கப்படுது. மூணாவது ஆகாமிய கர்மா, இந்த ஜென்மத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சுய புத்தியால புதுசா நாம செய்யற நல்ல கெட்டதுகள் இது நேரா போய் அந்த பழைய மூட்டையில சேர்ந்துக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். அண்ணா, அப்போ எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட விதிப்படி தான் நடக்குதுன்னா நாம ஏன் முயற்சி பண்ணணும்? நாம கம்முன்னு உட்கார்ந்துருக்கலாமே அப்படின்னு தோணுதா? அங்கதான் நம்ம முன்னோர்கள் ஒரு சூட்சிமத்தை வச்சாங்க. விதி என்ற பிராரப்த கர்மா உங்க வாழ்க்கையில புயலை வேணா கொண்டு வரலாம். ஆனா அந்த புயலை எதிர்த்து நீங்க எப்படி துணிச்சலா நிக்க போறீங்க, எப்படி உங்களுடைய ஆகாமிய கர்மாவை வச்சு புதுசா நல்ல செயல்களை செய்ய போறீங்கன்ற சுதந்திரம் உங்க கையில தான் இருக்கு. கார் ஓட்டும்போது ரோடு மோசமா இருக்கிறது விதிப்பா, ஆனா ஸ்டீரிங்கை எப்படி பிடிச்சு பிரேக்கை எப்படி மிதிச்சு காரை பத்திரமா ஓட்டணும்ன்றது உங்களுடைய புத்திசாலித்தனம். போன ஜென்மத்து கர்மாவை மாத்த முடியாது, ஆனா இந்த ஜென்மத்துல நீங்க செய்யற தியாகமும் நல்ல செயல்களும் உங்களுடைய எதிர்கால கர்மாவை மொத்தமா மாத்தி எழுதும். நாம போன பகுதியில கர்ம வினையோட கணக்குகளை பத்தி பார்த்தோம். அந்த கர்மாவோட பிடியிலிருந்து ஒரு மனுஷன் தப்பிக்கணும்னா அவனுக்குள்ள வரவேண்டிய மிக முக்கியமான குணம் எது தெரியுமா? அதுதான் தியாகம். தியாகம் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே பல பேருக்கு என்ன தோணும்னா, ஓஹோ, அப்போ சனாதன தர்மம்னா எல்லாத்தையும் திறந்துட்டு பொண்டாட்டி புள்ள குட்டிகளை தவிக்க விட்டுட்டு காவி துணியை கட்டிக்கிட்டு காட்டுக்கு ஓடி போறது தான் தியாகமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா கிடையாதுப்பா. எல்லாவற்றையும் துறந்து ஓடுவது தியாகம் இல்ல. உலகத்துல வாழ்ந்துகிட்டே தனக்குள்ள இருக்கிற பேராசையையும் சுயநலத்தையும் துறப்பதுதான் உண்மையான தியாகம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வர்றதுக்கு மிக முக்கியமான மூல காரணம் என்ன தெரியுமா? பற்று. இது என்னோடது, இந்த கார் என்னோடது, இந்த வீடு என்னோடது, என் புள்ள நான் சொல்றபடி தான் கேட்கணும், நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நாம எல்லா விஷயத்திலையும் வச்சிருக்கிற அந்த வெறித்தனமான பற்று தான் நம்மை கொண்டு போய் நரகத்துல தள்ளுது. தியாகம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறதில்ல, உங்களோட கடமைகளை சரியா செஞ்சு ஆனா அந்த செயலோட பலன் மேல இருக்கிற பற்றை மட்டும் விட்டு விடுவதுதான். இதத்தான் பகவத்கீதையில நிஷ்காம கர்மா அப்படின்னு கண்ண பரமாத்மா சொல்றாரு. நீ வேலை செய், ஆனா ரிசல்ட்டை என்கிட்ட விட்டுடு அப்படின்னு பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது. இத ஆழமா புரிஞ்சுக்க ஒரு யதார்த்தமான உதாரணத்தை கவனிங்க. ஒரு பெரிய ஆலமரம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மரத்துல ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்கு, பழங்கள் இருக்கு. அந்த மரத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு. அது என்னன்னா, மத்தவங்களுக்கு நிழல் தர்றதும் வர்ற பறவைகளுக்கு பழங்களை தர்றதும் தான். இப்போ அந்த மரம் யோசிக்குதுன்னு வச்சுப்போம். நான் ஏன் இந்த பழங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்? இது என் உழைப்புல உருவானது, இதை நான் யாருக்கும் தரமாட்டேன், என் இலைகளையும் நான் கொட்ட மாட்டேன், எல்லாத்தையும் நானே வச்சுப்பேன் அப்படின்னு மரம் பிடிவாதம் பிடிச்சா என்ன நடக்கும்? பழங்கள் எல்லாம் மரத்திலேயே அழுகி போகும். பழைய இலைகள் உதிரலன்னா அந்த மரத்துல புது துளிர்கள் துளிர்க்கவே முடியாது. ஒரு கட்டத்துல அந்த மரமே பட்டு போய் அழிஞ்சிடும். ஆனா அதே மரம் காலம் வர்றப்போ தன் இலைகளை உதிர்த்து தியாகம் செய்யுது, தன் பழங்களை உலகத்துக்கு கொடுக்குது. அப்படி அது கொடுக்கறதுனால தான் அடுத்த வசந்த காலத்துல அந்த மரத்துல புது துளிர்கள் வந்து மரம் இன்னும் பிரம்மாண்டமா ஆரோக்கியமா வாழுது. இதே லாஜிக் தான் மனுஷனோட வாழ்க்கைக்கும் பொருந்துது. நீங்க எவ்வளவுக்கு எனக்கு எனக்கு அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிட்டு சுருட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட மனசு அழுகி போகும், கர்மவினை அதிகமாகும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற பொருள்ல, அறிவுல, அன்புல ஒரு பகுதியை மத்தவங்களுக்கு சுயநலமே இல்லாம தியாகம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு பேர் அமைதி பிறக்கும். தியாகத்துல கிடைக்கிற நிம்மதி எதையும் அனுபவிக்கிறதுல கிடைக்காதுப்பா. நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சு ஏசி ரூம்ல படுத்தாலும் வராத தூக்கம், பசியில இருக்கிற ஒரு ஏழைக்கு வயிறார சாப்பாடு போட்டுட்டு வந்து படுக்கிறப்போ அக்மார்க்கு நிம்மதியா வரும். அதை நீங்க அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் புரியும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை ரொம்ப இறுக்கமா பிடிச்சு வச்சிருப்பீங்க. கௌரவம், ஈகோ, கோபம், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனை நான் சாகிற வரைக்கும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற வன்மம், இதையெல்லாம் நெஞ்சுக்குள்ள சுமந்துகிட்டு அலையிறப்போ பாரமா இருக்கா இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் போனா போடா போடா அப்படின்னு அந்த ஈகோவையும் கோபத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணி பாருங்க. அன்னைக்கு உங்க மனசு ஒரு பறவை இறகு மாதிரி லேசாகிடும்.
விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை அப்படின்றது சும்மா பழமொழி கிடையாது. அதுதான் ஆன்மீக சயின்ஸ். பேராசையை தியாகம் செஞ்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யறப்போ நாம அந்த ஏக வஸ்துவோட நேரடியா கனெக்ட் ஆகிறோம். இப்போ நாம பார்க்க போற விஷயம் உங்க கற்பனைக்கும் எட்டாத ஒரு பிரம்மாண்டமான தத்துவம். நாம பார்க்கிற இந்த உலகம் மட்டும்தான் இருக்கா, இல்ல சயின்ஸ்ல சொல்ற மாதிரி மல்டிவர்ஸ் அப்படின்ற மாற்று உலகங்கள் ஏதும் இருக்கா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்டுகளை விட நம்ம முன்னோர்களை ரொம்ப அதிகமா குறைஞ்சிருக்கு. சனாதன தர்மம் இந்த உலக அமைப்பை 2 பிரிவா பிரிச்சு விளக்குது. அதுதான் பாக்யம் மற்றும் ஆந்தரம், அதாவது புற உலகம் மற்றும் அக உலகம். கண்ணுக்கு தெரிகிற இந்த பிரபஞ்சத்தை விட கண்ணுக்கு தெரியாம நமக்குள்ள இருக்கிற ரகசிய உலகம் எவ்வளவு பெருசுன்றது தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, யத் பிண்டே தத் பிரம்மாண்டே அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த அண்ட வெளியில, இந்த பிரபஞ்சத்துல வெளியே என்னவெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ளேயும் அவனோட மனசுக்குள்ளேயும் அணு வடிவில் இருக்குன்னு அர்த்தம். வெளியிருக்கிற சூரியன், சந்திரன், பஞ்சபூதங்கள் எல்லாமே நமக்குள்ளேயும் இயங்கிட்டு இருக்கு. நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நாம வெளியே இருக்கிற உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாதுப்பா. நாம எல்லாரும் நமக்குள்ள இருக்கிற மனசு அப்படின்ற ஒரு தனி உலகத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளியே நடக்கிற விஷயங்கள் வெறும் நிமித்தம் மட்டும்தான். அதை நம்ம மனசு எப்படி உள்வாங்குதுன்றதுல தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. இதை மிக எளிமையா புரிஞ்சுக்க ஒரு உதாரணத்தை கவனிங்க. ஒரு மனுஷன் ஒரு தியேட்டருக்கு போய் விர்ச்சுவல் ரியாலிட்டி பாக்ஸ் ஒன்று மாட்டிக்கிறான். அந்த விஆர் பாக்ஸை மாட்டின உடனே அவனோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய அடர்ந்த காடு தெரியுது. அந்த காட்டுல ஒரு பயங்கரமான புலி அவனை நோக்கி ஓடி வருது. இப்போ அந்த விஆர் பாக்ஸ் மாட்டியிருக்கிற மனுஷனோட உடம்புல என்ன நடக்கும்? அவனுக்கு பயத்துல வேக்கும், இதயம் வேகமா துடிக்கும், கத்துவான், கைய காலை உதறுவான். ஆனா உண்மையிலே அவன் எங்க இருக்கான்? ஒரு ஏசி ரூம்குள்ள ஒரு சேர்ல பத்திரமா தான் உட்காந்துருக்கான். வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு அவன் சேர்ல இருக்கிறது தெரியும். ஆனா அவனோட அக உலகத்துல அவன் காட்டுக்குள்ள புலிக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அவனோட உடம்பும் மனசும் அந்த விஆர் உலகத்தை தான் உண்மைன்னு நம்பி ரியாக்ட் பண்ணுது. இதே போலதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகமும் ஒரு மாய வலை அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. வெளியே இருக்கிற புற உலகம், பாக்யம் எல்லாருக்கும் பொதுவானதுதான். ஆனா நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள ஒரு அக உலகத்தை வச்சிருக்கோம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற கோபம், ஆசை, பொறாமை, பயம் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஒருத்தன் கோடி கோடியா வச்சிருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தால நரகத்துல வாழலாம். இன்னொருத்தன் ரோட்ல பிச்சை எடுத்தாலும் மனசுக்குள்ள இருக்கிற திருப்தியால சொர்க்கத்துல வாழலாம். அப்போ சொர்க்கமும் நரகமும் வெளியே எங்கேயோ கிடையாதுப்பா, அது உங்களோட அக உலகத்துல தான் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க ராத்திரி தூங்கும்போது கனவு காண்றீங்க. அந்த கனவுல நீங்க ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க யாரு கூடயோ பேசுறீங்க, சாப்பிடுறீங்க, சந்தோஷப்படுறீங்க. அந்த கனவு ஓடுற வரைக்கும் அது உங்களுக்கு நிஜமா தெரியுதா இல்லையா? ஆனா முழிச்சு பார்த்தா அங்க அந்த ஊரும் இல்ல, அந்த மனுஷனும் இல்ல. இப்ப சொல்லுங்க, அந்த கனவு உலகம் எங்க இருந்து வந்துச்சு? அது உங்களோட மனசுக்குள்ள இருந்து தான் உருவாச்சு. அதே போலதான் இந்த விழிப்பு உலகமும் அந்த பரம்பொருளோட ஒரு கனவு விளையாட்டு தான். நம்ம முன்னோர்கள் தியானத்தின் மூலமா இந்த அக உலகத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்களை தேடி போனாங்க. கண்ணை மூடிக்கிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த 7 சக்கரங்களையும் குண்டலினி சக்தியையும் எழுப்புறப்போ இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியமும் நமக்குள்ளேயே ஓபன் ஆகும். வெளியே இருக்கிற மல்டிவர்ஸை விட நமக்குள்ள இருக்கிற இந்த மன உலகத்தோட மல்டிவர்ஸ் ரொம்ப பயங்கரமானது. இந்த உள் உலகத்தை எவன் ஒருத்தன் அடக்கி ஆள கத்துக்கிறானோ அவனுக்கு வெளியே இருக்கிற எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு தோல்வியும் ஒரு தூசியா மாறி போயிடும். அவன் இந்த உலகத்துல எதற்கும் கலங்காத ஒரு பேர் ஒளியா மாறி நிற்பான். இப்போ நாம பார்க்க போற விஷயம் சனாதன தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கிற சடங்குகளோட பின்னணி. இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ பேரு ஏன் இதெல்லாம் பண்றாங்க? சும்மா பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இத்தனை சடங்குகள் தேவையா? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை அப்படின்னு ரொம்ப சுலபமா பேசிட்டு போயிடுறாங்க. ஆனா சனாதன தர்மம் சொல்லித்தர்ற ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாலையும் மனுஷனோட மனச, அவனோட ஆன்மாவை பக்குவப்படுத்துற ஒரு மாபெரும் சயின்ஸ் இருக்கு. அதத்தான் சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ஸ்காரம்னா ஒண்ணும் இல்லப்பா, தூய்மைப்படுத்துதல் அல்லது பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம். ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் வரைக்கும் மொத்தம் 16 முக்கியமான சம்ஸ்காரங்களை நம்ம சாஸ்திரங்கள் வச்சிருக்கு. ஜாதகர்மா, நாமகரணம், உபநயனம், விவாகம்னு ஆரம்பிச்சு அந்தியேஷ்டி வரைக்கும் இந்த சடங்குகள் நீளுது. இது எதுக்காக தெரியுமா? மனுஷன்
பிறப்பால ஒரு மிருக குணத்தோட தான் வர்றான். அவனுக்கு பசிச்சா சாப்பிடணும், கோபம் வந்தா அடிக்கணும் அப்படின்ற மிருக உணர்வு இயல்பா இருக்கும். அந்த மனிதனை கொஞ்சம் கொஞ்சமா பண்படுத்தி அவனுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஒவ்வொரு கட்ட சடங்குகளும் பயன்படுது. இதை மிக எளிமையா புரிஞ்சிக்க ஒரு யதார்த்தமான உதாரணத்தை கவனிங்க. ஒரு சிற்பி காட்டுக்குள்ள போறான். அங்க ஒரு பெரிய கருங்கல் கரடுமுரடா கிடக்குது. அந்த கல்லை அப்படியே கொண்டு வந்து கோவில் கருவறையில வச்சா யாராவது கும்பிடுவாங்களா? மாட்டாங்க. அந்த சிற்பி என்ன பண்றான்னா, உளியை எடுத்து அந்த கல்லுல இருக்கிற வேண்டாத பகுதிகள் எல்லாத்தையும் செதுக்கி தேவையில்லாத இடங்களை அடிச்சு உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துறான். எத்தனையோ அடிகள் வாங்கினதுக்கு அப்புறம்தான் அந்த கரடுமுரடான கல்லு ஒரு அழகான ஈஸ்வரன் சிலையா மாறுது. அதுக்கப்புறம் உலகமே வந்து அந்த சிலைக்கு முன்னாடி தலை வணங்குது. இதே போலதான் நாம எல்லாரும் அந்த கரடுமுரடான கருங்கல் மாதிரி தான்பா. இந்த சம்ஸ்காரங்கள் அப்படின்ற உளிதான் நம்மோட ஈகோ, ஆசை, கோபம் அப்படின்ற வேண்டாத பகுதிகளை செதுக்கி நம்மை கடவுள் நிலைக்கு உயர்த்துற புள்ளி. இந்த சம்ஸ்காரங்களோட இறுதி கட்டம் தான் நாம முன்னோர்களுக்கு செய்யற சிராத்தம் அல்லது திதி வழிபாடு. பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். யோ, செத்துப்போன தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ இங்க நாம சாப்பாடு வச்சா அது எப்படி அவங்களுக்கு போய் சேரும்? இதெல்லாம் லாஜிக்கா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா இதுல ஒரு பெரிய ஆன்மீக அறிவியல் இருக்குப்பா. நாம போன பகுதிகளில் பார்த்தோம், உடம்பு அழிஞ்சாலும் ஆன்மா அழியாது. அது வேறொரு உடம்பையோ அல்லது வேறொரு உலகத்தையோ நோக்கி பயணிக்கும்னு. இப்போ உங்க அப்பா அல்லது தாத்தா இங்க இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களோட ஆன்மா அலைகள் இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு புள்ளில இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். நாம இங்க முன்னோர்களை நினைச்சு முழு மனசோட நன்றி உணர்வோட செய்யற அந்த சடங்கும் உச்சரிக்கிற மந்திரங்களும் ஒரு விதமான எனர்ஜி வைப்ரேஷனை உருவாக்குது. நீங்க உங்க மொபைல்ல இருந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்றீங்க. அவங்க உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத ரேடியோ அலைகள் வழியா அந்த சிக்னல் அவங்க போனை போய் ரீச் பண்ணுதா இல்லையா? அதே போலதான் நாம இங்க கொடுக்கிற அந்த பிண்டமும் எள்ளும் தண்ணியும் நம்ம மனசோட நன்றி உணர்வும் அந்த மந்திர அலைகள் மூலமா பிரபஞ்சத்துல இருக்கிற நம்ம முன்னோர்களின் ஆன்மாவை சென்றடையுது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, நிம்மதியா வாழுறீங்க. இன்னும் அதுக்கு யாரு காரணம்? உங்க உழைப்பு மட்டும்தானா? இல்ல, உங்களுக்கு இந்த உடம்ப கொடுத்த, இந்த ரத்தத்தை கொடுத்த உங்க பெற்றோர்களும் அவங்களுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களும் தான் காரணம். அவங்க செஞ்ச புண்ணியத்தோட அறுவடை தான் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்டவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் நன்றி செலுத்துறது நம்ம கடமை இல்லையா? சிராத்தம்ன்றது வெறும் சடங்கு கிடையாதுப்பா. அது நம்மோட மூதாதையர்களுக்கு நாம செலுத்துற உச்சக்கட்ட நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு எப்ப மனுஷனுக்குள்ள வருதோ அப்போ அவனோட பித்ருதோஷங்கள் நீங்கி அவனோட குடும்பம் தலைமுறை தலைமுறையா நிம்மதியா வாழும். இப்போ நாம பார்க்க போற விஷயம் சனாதன தர்மம் நமக்கு சொல்லித்தர்ற அன்றாட டிசிப்ளின். பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆன்மீகம்னா ஏதோ வயசானதுக்கு அப்புறம் பண்றது, இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கோவிலுக்கு போறதுன்னு. ஆனா சனாதன தர்மம்ன்றது நீங்க காலையில கண்ணு முழிக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் எப்படி வாழணும்னு சொல்லித்தர்ற ஒரு வாழ்வியல் வழிகாட்டி. அதுல மிக முக்கியமான 2 விஷயங்கள் தான் சௌசம் மற்றும் பஞ்சயஜ்ஞங்கள். முதலாவது சௌசம் அப்படின்னா தூய்மைன்னு அர்த்தம். சாஸ்திரங்கள் தூய்மையை 2ஆ பிரிக்குது. ஒன்று புற தூய்மை, உடம்ப சுத்தமா வச்சுக்கிறது. இன்னொன்று அக தூய்மை, மனசை சுத்தமா வச்சுக்கிறது. காலையில எந்திரிச்சு குளிச்சு நல்ல துணியை போட்டுக்கிறது மட்டும் சௌசம் கிடையாதுப்பா. நமக்குள்ள இருக்கிற காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படின்ற 6 எதிரிகளை, அரிஷட் வர்க்கங்களை மனசுல இருந்து தினமும் கிளீன் பண்றது தான் உண்மையான அகசௌசம். மனசுக்குள்ள அழுக்க வச்சுக்கிட்டு வெளியே எவ்வளவு பவுடர் அடிச்சாலும் அங்க நிம்மதி இருக்காது. அடுத்தது, ஒரு மனுஷன் இந்த பூமியில நிம்மதியா வாழணும்னா தினமும் 5 கடமைகளை செய்யணும்னு நம்ம முன்னோர்கள் கட்டாய விதி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் பஞ்ச மகா யஜ்ஞங்கள். இந்த உலகத்துல நாம தனியா வாழலப்பா, எல்லாரோட உதவியால தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தினமும் நாம இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்தணும். அந்த 5 யஜ்ஞங்கள் என்னென்ன தெரியுமா? தேவ யஜ்ஞம், நமக்கு இந்த பஞ்சபூதங்களையும் உயிரையும் கொடுத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் தினமும் பூஜை மூலமாவோ இல்ல தியானம் மூலமாவோ நன்றி செலுத்துவது. பித்ரு யஜ்ஞம், நமக்கு இந்த உடம்பையும் வம்சத்தையும் கொடுத்த முன்னோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தினமும் திலகமிட்டோ அவங்கள வணங்கியோ நன்றி செலுத்துவது.
பிரம்மா யஜ்ஞம், அதாவது ரிஷி யஜ்ஞம். நமக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்த குருமார்களுக்கும் சாஸ்திரங்களை எழுதின மகான்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமா தினமும் ஏதோ ஒரு நல்ல புத்தகத்தையோ ஆன்மீக கருத்துக்களையோ வாசிப்பது அல்லது மற்றவங்களுக்கு சொல்லித் தருவது. மனுஷ யஜ்ஞம், நம்ம சக மனிதர்களுக்கு செய்யற உதவி. பசியில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு போடுறதோ இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவியை செய்யறதோ மனுஷ யஜ்ஞம். பூத யஜ்ஞம், மனிதர்களை தாண்டி இந்த பூமியில இருக்கிற விலங்குகள், பறவைகள், மரங்கள், எறும்புகளுக்கு செய்யற கடமை. இத ஆழமா புரிஞ்சிக்க ஒரு யதார்த்தமான உதாரணத்தை கவனிங்க. நாம எல்லாரும் ஒரு வாடகை வீட்ல குடியிருக்கோன்னு வச்சுப்போம். அந்த வீட்டுல நமக்கு கரண்ட் வருது, தண்ணி வருது, நல்ல காத்து வருது, எல்லாமே ஓனரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ அந்த வீட்டுக்குள்ள ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிற நாம மாசம் ஆனா ஓனருக்கு வாடகை கொடுக்கணுமா இல்லையா? நான் வாடகையெல்லாம் தரமாட்டேன், ஆனா தண்ணியையும் கரண்ட்டையும் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னா ஓனர் சும்மா இருப்பாரா? வீட்டை விட்டு துரத்திடுவாரு. அதே போலதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்ற பிரம்மாண்டமான வாடகை வீட்டில் தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சூரியன் நமக்கு இலவசமா வெளிச்சம் தருது, மரங்கள் ஆக்சிஜன் தருது, பூமி நமக்கு சாப்பாடு தருது. இந்த அத்தனை வசதிகளையும் அனுபவிக்கிற நாம இந்த பிரபஞ்சத்துக்கு திருப்பி செலுத்துற வாடகை தான் இந்த பஞ்ச யஜ்ஞங்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து உங்களுக்காகவே ஓடுறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு காக்காவுக்கு ஒரு பிடி சோறு வச்சிருக்கீங்களா? இல்ல உங்க வீட்டு வாசல்ல வர்ற ஒரு ஏழைக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துருக்கீங்களா? எனக்கு நேரம் இல்லப்பா, நான் ஆபீஸுக்கு ஓடணும் அப்படின்னு சுயநலமா வாழ்றதுனால தான் இன்னைக்கு மனுஷனுக்கு அத்தனை நோய்களும் மன உளைச்சலும் வருது. பஞ்ச யஜ்ஞங்களை ஒருத்தன் முறைப்படி செய்யறப்போ அவனுக்குள்ள இருக்கிற நான் அப்படின்ற அகந்தை அழிஞ்சு நன்றி உணர்வு அதிகமாகுது. எப்போ நன்றி உணர்வு வருதோ அப்போ பிரபஞ்சத்தோட அத்தனை ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்கும். இப்போ நாம பார்க்க போற விஷயம் சனாதன தர்மம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற லைஃப் ஸ்டைல் ப்ளூ பிரிண்ட். நாம தினமும் செய்யற இறை வழிபாட்டுக்கு பின்னாலையும் ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த ஆயுட்காலத்தை பிரிச்சு வச்சிருக்கிற முறைக்கு பின்னாலையும் எவ்வளவு பெரிய உளவியல் மற்றும் அறிவியல் ரகசியம் இருக்குன்றத தான் இன்னைக்கு நாம ஆழமா உடைச்சு பார்க்க போறோம். முதல்ல பூஜை அப்படின்ற விஷயத்தை எடுத்துப்போம். பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ விக்கிரகத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சு கற்பூரம் காட்டி தேங்காய் உடைக்கிறது மட்டும்தான் பூஜைன்னு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான எனர்ஜி சயின்ஸ் இருக்குப்பா. நம்ம வீட்ல ஒரு பூஜை அறைய வச்சு அங்க தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல விளக்கேத்தி தூபதீபம் காட்டி மந்திரங்களை உச்சரிக்கிறப்போ அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மொத்தமா அழிஞ்சு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகுது. நாம உச்சரிக்கிற ஒவ்வொரு சமஸ்கிருத மந்திரத்தின் ஒலி அலைகளும் நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலத்தை சீராக்கி மனசுக்குள்ள இருக்கிற பதட்டத்தை குறைக்குது. கற்பூர ஜோதிய பாக்குறப்போ நம்ம கண்ணுக்கும் அதிலிருந்து வர்ற வாசனை நம்ம மூச்சுக்குழாய்க்கும் நன்மையை தருது. இது வெறும் சடங்கு இல்ல, நம்ம உடம்பையும் மனசையும் ரீசார்ஜ் பண்ணிக்கிற ஒரு டெக்னிக். அடுத்ததா, சனாதன தர்மம் மனுஷனோட 100 வருஷ ஆயுட்காலத்தை 4 சரிசமமான பகுதிகளா பிரிச்சு வச்சிருக்கு. அதுக்கு பேருதான் 4 ஆசிரமங்கள். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில தடுமாறி போகாம இருக்கணும்னா இந்த 4 கட்டங்களை முறைப்படி கடந்து போகணும். பிரம்மச்சரியம், முதல் 25 வருஷம். இது முழுக்க முழுக்க கல்வி கற்க வேண்டிய காலம். ஒழுக்கத்தோட குருவுக்கு கட்டுப்பட்டு தன் உடம்பையும் மனசையும் பலப்படுத்திக்கிட்டு அறிவை வளர்த்துக்கிற உன்னதமான கட்டம் இது. கிரகஸ்தம், 26 முதல் 50 வருஷம். இது திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்து குடும்ப பாரத்தை சுமந்து சமுதாயத்துக்கு தேவையான கடமைகளை செய்யற காலம். நாம போன பகுதியில பார்த்த பஞ்ச யஜ்ஞங்களை முழுமையா செய்ய வேண்டிய கட்டம் இதுதான். வனப்பிரஸ்தம், 51 முதல் 75 வருஷம். குடும்ப கடமைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பற்றுகளை குறைச்சிக்கிட்டு ஆன்மீக தேடலை நோக்கி நகர வேண்டிய காலம். பொறுப்புகளை அடுத்த தலைமுறைகிட்ட ஒப்படைச்சிட்டு ஒதுங்கி நிக்கிற பக்குவம் இது. சந்நியாசம், 76 முதல் 100 வருஷம். எல்லா பற்றுகளையும் மொத்தமா துறந்துட்டு நான், எனது அப்படின்ற எண்ணத்தை அழிச்சு அந்த ஏக வஸ்துவான பரம்பொருளோடு கலக்கிறதுக்காக தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிற இறுதி கட்டம். இத தெளிவா புரிஞ்சுக்க ஒரு யதார்த்தமான உதாரணத்தை கவனிங்க. நாம எல்லாரும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறதுக்காக ஒரு பஸ்ஸோ இல்ல ட்ரெயினோ ஏறுறோன்னு வச்சுப்போம். அந்த ட்ரெயின்ல 4 முக்கியமான ஸ்டேஷன்கள் இருக்கு. முதல் ஸ்டேஷன்ல வண்டி நிக்கும்போது அங்க புதுசா பேசஞ்சர்ஸ் ஏறி உட்கார்றாங்க.
2வது ஸ்டேஷன் வர்றப்போ வண்டி ரொம்ப ஃபுல்லாகி பயங்கர சத்தத்தோட எல்லா பிசினஸும் நடக்கிற இடமா மாறுது. 3வது ஸ்டேஷன் வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் குறைஞ்சு வண்டி காலியாக ஆரம்பிக்குது. 4வது ஸ்டேஷன்றது லாஸ்ட் ஸ்டாப், டெர்மினல். அங்க வண்டி மொத்தமா நின்னிடும், எல்லாரும் இறங்கி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 2வது ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த கூட்டமும் சத்தமும் தான் நிரந்தரம்னு நினைச்சு வண்டியை விட்டு இறங்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா என்ன நடக்கும்? லாஸ்ட் ஸ்டேஷன்ல ரயில்வே போலீஸ் வந்து அவனை அடிச்சு துரத்துவாங்க. இதே நிலைமை தான் நம்ம வாழ்க்கைக்கும். இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ பேரு அந்த 2வது கட்டமான கிரகஸ்தம் அப்படின்ற ஸ்டேஷன்லயே நிரந்தரமா தங்கிடணும்னு நினைக்கிறாங்க. 60 வயசு 70 வயசானாலும் பண ஆசை, சொத்து ஆசை, ஈகோ எதையுமே விட மாட்டேங்கிறாங்க. காலம் அவங்கள அடிச்சு துரத்துற வரைக்கும் அவங்க பற்ற விடுறதே இல்லை. அதனால தான் இன்னைக்கு மரண பயம் எல்லாருக்கும் இவ்வளவு அதிகமாயிருக்கு. எந்த கட்டத்துல எதை விடணுமோ அதை அந்தந்த கட்டத்துல விட்டுட்டு அடுத்த ஸ்டேஷனுக்கு நகர்றது தான் புத்திசாலித்தனம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இன்னைக்கு எந்த ஆசிரம கட்டத்துல இருக்கீங்க? உங்க கடமைகளை நீங்க சரியா செஞ்சிட்டு இருக்கீங்களா? பிரம்மச்சரியத்துல படிக்காம ஊர் சுத்துறதும், கிரகஸ்தத்துல சம்பாதிக்காம சோம்பேறியா இருக்கிறதும், வனப்பிரஸ்தத்துல பற்ற விடாம குடும்ப சண்டைக்குள்ள மூக்க நுழைக்கிறதும் தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் காரணம். சனாதன தர்மம் சொல்லித்தர்ற இந்த லைஃப் ஸ்டைல் ப்ளூ பிரிண்ட்டை எவன் ஒருத்த சரியா ஃபாலோ பண்றானோ அவனோட வாழ்க்கை எந்தவிதமான மன அழுத்தமும் இல்லாத ஒரு அழகான நதி போல அமைதியா ஓடி கடைசியில அந்த பரம்பொருள் அப்படின்ற பெருங்கடல்ல இயல்பா கலந்துடும். இப்போ நாம இந்த பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்து நிற்கிறோம். இங்க நாம பார்க்க போற விஷயம் இன்னைக்கு உலகத்துல சனாதன தர்மத்தின் மேல வைக்கப்படுற ஆகச் சிறந்த விமர்சனமான 4 வர்ணங்கள் அப்படின்ற சமுதாய கட்டமைப்பு பத்தி தான். இது ஏதோ மனுஷனை பிறப்பால பிரிச்சு வச்ச ஜாதி முறை கிடையாதுப்பா. இது ஒட்டுமொத்த சமுதாயமும் சீராக எந்தவித குழப்பமும் இல்லாம இயங்குறதுக்காக நம்ம முன்னோர்கள் வகுத்த ஒரு அற்புதமான மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். சாஸ்திரங்கள் சமுதாயத்தை பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்திர அப்படின்னு 4 வர்ணங்களா பிரிச்சு விளக்குது. பகவத்கீதையில கண்ண பரமாத்மா ரொம்ப தெளிவா சொல்றாரு. சாதுர்வர்ணியம் மயா ஸ்ருஷ்டம் குணகர்ம விபாகசக அப்படின்னு. அதாவது ஒரு மனுஷனோட பிறப்பை வச்சு இந்த வர்ணங்கள் பிரிக்கப்படல, அவனுக்குள்ள இருக்கிற குணத்தையும் அவன் செய்யற செயலையும் வச்சு தான் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அறிவு தேடலும் ஆன்மீக சிந்தனையும் அதிகமா இருக்கிறவன் பிராமணன். நாட்டை ஆளணும், தர்மத்தை காக்கணும், வீரமும் துணிச்சலும் வச்சிருக்கிறவன் க்ஷத்ரியன். வியாபாரம் செய்யணும், சமுதாயத்தோட பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறவன் வைசியன். உழைப்பின் மூலமா மற்ற 3 பேருக்கும் உதவியா இருந்து சமுதாயத்தை தாங்கி பிடிக்கிறவன் சூத்திரன். இதுல யாரும் உயர்ந்தவங்களும் கிடையாது, யாரும் தாழ்ந்தவங்களும் கிடையாது. இதை ஒரு எளிமையான யதார்த்த உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பையே எடுத்துப்போம். நம்ம உடம்புல தலை இருக்கு, தோள்கள் இருக்கு, வயிறு இருக்கு, கால்கள் இருக்கு. இப்போ இந்த 4 உறுப்புகள்ல எது பெருசு எது சிறுசுன்னு நீங்க சண்டை போட முடியுமா? முடியாது. தலை யோசிக்குது, தோள்கள் நம்ம காப்பாத்துது, வயிறு உணவை ஜீரணிச்சு எனர்ஜி தருது, கால்கள் இந்த மொத்த உடம்பையும் தாங்கி நிற்குது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ கால் இல்லாம தலையால நடக்க முடியுமா? இல்ல தலை இல்லாம காலால யோசிக்க முடியுமா? 4 உறுப்புகளும் ஒன்னா சேர்ந்து இயங்கினா மட்டும்தான் இந்த உடம்பு உயிரோட வாழ முடியும். அதே போலதான் சமுதாயம் அப்படின்ற பிரம்மாண்டமான உடம்போட தலை பிராமணன், தோள்கள் க்ஷத்ரியன், வயிறு வைசியன், கால்கள் சூத்திரன். எல்லாரும் சமம், எல்லாரும் முக்கியம் அப்படின்றது தான் சனாதன தர்மத்தோட உண்மையான தத்துவம். என் அன்பு உடன்பிறப்புகளே, நெஞ்சுக்குள் கனலை சுமந்து கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, இந்த 10 பகுதிகளில் நாம பார்த்தது வெறும் சடங்குகள் கிடையாது. இது ஒரு வாழ்க்கை நெறிமுறை. சனாதன தர்மம் நமக்கு என்ன சொல்லித்தருது? 1. நீயும் இந்த பிரபஞ்சமும் வேற வேற இல்ல, எல்லாமே அந்த ஒரே ஏக வஸ்து தான். 2. கடவுள் ஒருத்தர் தான், ஆனா உன் மனசுக்கு ஏத்த மாதிரி பல வடிவங்கள்ல வந்து நிற்பார். 3. மரணம்ங்கிறது ஒரு முடிவே இல்ல, அது ஆன்மாவோட புது பயணம். 4. நீ என்ன விதைக்கிறையோ அதைத்தான் அறுவடை செய்வாய், உன் கர்மாவே உன் விதி. 5. பேராசையை விட்டுட்டு தியாகம் பண்ண பழகு, அங்கதான் பேரமைதி இருக்கு. 6. வெளியே இருக்கிற உலகத்தை விட உனக்குள்ள இருக்கிற அக உலகம் பிரம்மாண்டமானது. 7.
சடங்குகள் மூட நம்பிக்கை இல்ல, உன்னை செதுக்கிற உளவியல் சயின்ஸ். 8 சுயநலமா வாழாம தினமும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்தி வாழு. 9 காலம் வர்றப்போ பற்றுகளை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர கத்துக்கோ. 10 சமுதாயத்துல எல்லாரும் சமம், எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த ஆன்மீக பெருவெளி. வாழ்க்கையில தோல்விகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அழியாத ஆன்மாவை, அந்த மாறாத தர்மத்தை எவனும் உங்ககிட்ட இருந்து திருட முடியாது. நெஞ்ச நிமிர்ந்து நில்லுங்க, உங்க தர்மத்தின்படி வாழுங்க, உலகம் உங்களை தேடி வரும். சனாதன தர்மத்தோட அடிப்படை தத்துவங்களை இந்த வீடியோல நாம முழுமையா பார்த்துட்டோம். ஆனா இது ஆரம்பம் மட்டும்தான் மக்களே. இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னும் பல அதிரடியான ரகசியங்கள், மந்திரங்களோட சயின்ஸ், நம்ம முன்னோர்கள் வச்சிருந்த விண்வெளி ரகசியங்கள் எல்லாத்தையும் இதோட தொடர்ச்சியா வர்ற அடுத்த வீடியோவான பார்ட் 2ல இன்னும் மாசா உடைக்க போறோம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க மனசுல தோன்ற கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.